ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருவரங்கம் திருத்தலத்தை அடைந்து விட்டோம். 9 பாசுரங்கள்ல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அரங்கன் திருவடிகளை பற்றி கொண்டார் பெரியாழ்வார். இப்ப இந்த 10 பாசுரங்களையும் அனுபவிக்கும் நமக்கு என்ன பலன்கிறத நிறைவாக சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். இந்த எபிசோட நிறைவு செய்யும் போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியமான விஷயமும் பகிர்கிறேன். இப்போது பாசுரத்தை அனுபவிப்போம். மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை வேயர் புகழ் வில்லி புத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் தூய மனத்தனர் ஆகிவல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே. மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் தூய மனத்தனர் ஆகி வல்லார் தூமணி வண்ணனு காளர்தாமே. இப்போ எம்பெருமானுடைய வைபவங்கள், குணங்கள், இதை சொல்லக்கூடிய திருநாமங்களை வரிசையா சொல்லிட்டே வரார் பெரியாழ்வார். ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு மணவாள மாமுனிகள் காட்டுறார். மாயவனை, மாயவன்னா வியக்கத்தக்கவன் அர்த்தம். பகவானுடைய திருமேனியை செவிக்கிறோம். ஆச்சரியமான இளமை, அழகு, பொலிவு, மென்மை அத்தனையும் கலந்திருக்கு. அவன் திருமேனியை சேவிக்க சேவிக்க மாயவனை ஆச்சரியமாக இருக்கிறான். மாயன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஆச்சரிய பூதன்னு சொல்லுவா. வியப்பை உண்டாக்குபவன், வியப்புக்கே வியப்பை அளிப்பவன், அதிசயமே அசந்து போகும் அதிசயமாக இருப்பவன் மாயவனை. மதுசூதனனை, இவன் மாயவனா ரொம்ப ஆச்சரியமான அழகோட இருக்கான். இந்த அழகை நாம அனுபவிக்கலான்னு பார்த்தா நம்ம பாபங்கள் தடையா வருதே. என்ன பண்றதுன்னா அதுக்குத்தான் மதுசூதனனை, மது என்ற அசுரனை சூதனன்னா அழித்தவன் அர்த்தம். ஹயக்ரீவ அவதாரத்துல மதுங்கிற அசுரனை அழித்தது போல நம் பாபங்களை அழித்து விடுவான். அவனை நாம் அனுபவிப்பதற்கு எந்த பாபங்கள் தடையா இருக்கோ அந்த பாபங்களை அவனே அழிச்சு மதுசூதனனாக மதுவை அழித்தது போல் நம் பாபங்களையும் அழித்து நாம் அவனை அனுபவிப்பதற்கு அவனை வழி செய்வான். அப்ப மாயவன் அழகாவும் இருப்பார். அந்த அழகை அனுபவிக்கிறதுக்கு என்ன தடையோ மதுசூதனன் அந்த தடையை அழிச்சுடுவார். சரி, இத்தனை காரியமும் நமக்கு பண்றாரே, என்னப்பா காரணம்னா அடுத்த வார்த்தை பாருங்க. மாதவனை, மானா லக்ஷ்மி, தவன்னா கணவன், மாதவன்னா லக்ஷ்மியின் கணவன். மனைவி சொல்றதை கேட்டுதானே ஆகணும். பிராட்டி சும்மா விட மாட்டா பெருமாளை. அடியார்களை ரட்சித்தே தீரணும்னு சொல்றா. அந்த தாயாருடைய பேச்சை தட்ட முடியாமல் எம்பெருமான் பக்தர்களை காத்து கொண்டே இருக்கிறான். மாயவனாக அழகா இருக்கான். அதை அனுபவிக்கதற்கு தடையை போக்கக்கூடிய மதுசூதனனா இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் மாதவனாக இருக்கிறான். பெருமாளுக்கு இத்தனை பெருமை இருந்தாலும் வேதம் வல்லார்கள் இருக்காளே, அவன் பெருமையை பேச மாட்டாளாம். பாட்ட பாருங்க. மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை, அவன் ஆயர்களுக்கு தலைவனாக எளிமையோடு வந்தானே. வேதம் படிச்சவா அந்த எளிமையத்தான் கொண்டாடுவாளாம். ஏன்னா பெருமாள் பெருமையா இருக்கிறது அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அவரை போல பெரியவர் இல்லைங்கிறது லோகத்துக்கே தெரியுமே. ஆனா அவ்வளவு பெரியவர் ரொம்ப எளிமையா நம்மளோடு கலந்து பழகிறார்னா அந்த எளிமையைத்தானே முக்கியமா கொண்டாடணும். அதனால மறையோர்கள்னா வேதத்தை நன்கு கற்று உணர்ந்தவர்கள். ஏத்தும்னா துதி செய்யக்கூடிய. என்னன்னு துதி செய்யறா? பரமபதநாதன்னு பாடலையாம். ஆயர்கள் ஏற்றினை, ஏறுனா தலைவன் அர்த்தம். ஆயர்கள் ஏற்றினைனா ஆயர்களுடைய தலைவனை, பெருமாளை துதி செய்யக்கூடிய வேதம் வல்லார்கள். ஆஹா, அவர் உலகத்தை படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், உலகெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், மோட்சம் அளிப்பவர், அதெல்லாம் சொல்றது இல்லையா. மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை. இந்த ஆயர்கள்ல ஒருத்தனா அவதாரம் பண்ணா மாடு மேய்ச்சின்றிருந்தா ஆயர்குல தலைவனாக இருந்தான் என்று துதிப்பார்கள். இந்த மறையோர்கள்ங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் ஒரு விசேஷார்த்தம் காட்டியிருக்கார். பெரியாழ்வார் முக்காலமும் அறிந்தவர் இல்லையா. அவருக்கு பின்னாடி யார் வர போறான்னு தெரியும். இந்த மறையோர்கள்னு அவர் 2 பேரை சொல்லியிருக்காராம். ஒருத்தர் திருப்பாணாழ்வார், இன்னொருத்தர் பராசர பட்டர். என்ன திருப்பாணாழ்வார் நேரா திருவரங்கநாதனுக்கு அருகே போனார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானைன்னு ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்க பெருமாளை பார்த்து ஆயர்பாடியில வெண்ண திருடின கிருஷ்ணன் தான் இங்க வந்து சேனிச்சுருக்கான்னு பாடினார்.
இன்னொருத்தர் யாருன்னா பராசர பட்டர். பொதுவா அவர் பெருமாள் திருவாயில வெண்ண வாசனை வந்ததுன்னு சாதிப்பாருன்னு இது எல்லாரும் சொல்வது. ஆனா இங்க வியாக்கியானத்துல மாமுனிகள் இன்னொன்னு என்ன காட்டுறார், யசோதை கிருஷ்ணன் கழுத்துல ஒரு திருவாபரணம் சாத்தினாலாம். அதே திருவாபரணத்தை இன்னைக்கு பெரிய பெருமாளும் சாத்தி கொண்டு பள்ளி கொண்டு இருக்கிறார். அதனால யசோதை போட்ட அதே ஆபரணம் கழுத்துல இருக்கு. அதனால இவர் கண்ணன் தான் பாராம். அதனால திருப்பாணாழ்வார் வேதம் வல்ல ஒரு மறையோர், பராசர பட்டர் வேதம் வல்ல மறையோர். இந்த மறையோர்கள் என்னன்னு சொல்லி பெரிய பெருமாளை ஏத்துகிறார்கள், துதிக்கிறார்கள்னா ஆயர்கள் ஏற்றினை, ஆயர்களுக்கு தலைவன் என்றுதான் துதிக்கிறார்கள். சரி, எதுக்கு அவ்வளவு பெரியவன் ஆயர்களுக்கு தலைவனா வந்தான்னா அடுத்த வார்த்தை பாருங்க, அச்சுதனை. அச்சுதன்னா அடியார்களை நழுவ விடாதவன், பக்தர்களை காப்பாத்திட்டே இருப்பான், என்ன ஆனாலும் நம்மள கைவிட மாட்டான், நழுவ விட மாட்டான். அதனால நம்மள நழுவ விட்டுடக்கூடாது, இழுத்து பிடிச்சு காப்பாற்றணும்னு அச்சுதன். அதனாலதான் ஆயர்கள் ஏறாக வந்தான். அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை. அங்கே ஆயர்குல கொழுந்தா வந்தான். பிருந்தாவனம் பக்கம் இருக்கிற எல்லாரையும் ரட்சிச்சாச்சு, மதுரா துவாரகையை காப்பாத்தியாச்சு, பின்னானார் வணங்கும் சோதின்னு கலியுகத்துல இருக்க நம்மளெல்லாம் காப்பாத்தணுமேனா அரங்கத்து திருவரங்கத்துல அரவணை ஆதிசேஷ படுக்கை மீது பள்ளியானை பள்ளி கொண்டு நம்மளை காப்பாத்தின்னு இருக்கான். இப்ப எவ்வளவு அழகா தொடர்ச்சியா இதை பெரிய ஆழ்வார் கோத்து மாலை ஆக்கியிருக்காரு பாருங்க. மாயவன் ரொம்ப அழகா இருக்கான், மதுசூதனன் அழகா அனுபவிக்கும் தடைகளை போக்கிடுறான், மாதவன் பிராட்டியின் கேழ்வனா இருக்கிறதுனாலதான் இத்தனை காரியம் பண்றான், மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை. ஆனா வேதம் படிச்சவன் இங்க எளிமையத்தான் கொண்டாடுறா. அச்சுதனை ஏன் இவ்வளவு எளிமையா இருக்கான்னா அடியார்களை நழுவ விட மாட்டான். சரி, நாம நழுவிட்டா என்ன பண்றதுன்னா அரங்கத்தரவணை பள்ளியானை. அதுக்காகத்தான் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு நம்மை நழுவ விடாமல் காக்கிறான். இந்த எம்பெருமானை குறித்து பாட்டு பாடினவர் யாரு? 3வது அடி. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும். வேயர் புகழ், அதாவது வேயர்னா மூங்கில் குடியை சேர்ந்தவர். தமிழ்ல வேய்னா மூங்கில்னு அர்த்தம். வேயர் அப்படின்னா மூங்கில் குடியை சேர்ந்தவர்கள். பெரியாழ்வார் அவதரித்த குலம் இருக்கே அதற்கு வேயர் குலம், வேயர் குலம்னு பேரு. பெரியாழ்வாரை பின்னாடி பாடுறாரு, வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனைன்னு. வேய்னா மூங்கில், பெரியாழ்வாருடைய அந்த வம்சத்தை மூங்கில் குடிம்பா. இது சொன்னதை என்ன எடுத்து ஒருத்தர் எனக்கு இதுக்குன்னு மெனக்கெட்டு போன் பண்ணி, நீங்க மூங்கில் குடி, நீங்க இது அது. இப்ப அந்த விசாரம் அதுக்குள்ளெல்லாம் நாம போறது இல்ல. அதுல வேற இன்னொருத்தர், நீங்க ஏன் பெரியாழ்வாரை இதற்குள் சுருக்க வேண்டும்? பெரியாழ்வாரே தன்னை சுருக்கிக்கல, ஒரு அடையாளத்துக்கு சொல்றார். வேய் மூங்கில்னு அர்த்தம், மூங்கில் குடிக்கு வேயர் குடின்னு பேரு. அந்த வேயர் மூங்கில் குடியை சேர்ந்தவர்களாலே புகழ், புகழப்படுபவர், போற்றப்படுபவர். ஏன்னா எங்கள் குடியில் இப்படிப்பட்ட மகான் அவதரித்தாரே என்று வேயர் புகழ், வேயர் குடியை சேர்ந்தவர்களால் புகழப்படும். வில்லிபுத்தூர் மண், மண்ணுன்னா மன்னர், தலைவர்னு அர்த்தம். அதாவது ஊருக்கே ராஜா போல தலைவராக பெரியாழ்வார் கொண்டாடப்பட்டிருக்கிறார். அதனால வில்லிபுத்தூர் மண், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான விட்டு சித்தன் பெரியாழ்வார். விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டவர், விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர். வேயர் புகழ், அதாவது மூங்கில் குடியை சேர்ந்தவர்களால் புகழப்படும். வில்லிபுத்தூர் மண், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவர். விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும், அவர் பாடிய மாலை பத்தும், 10 பாசுரங்கள் அடங்கிய பாமாலை திருவரங்கநாதன் விஷயமாக பாடினது. இந்த இடத்துல சொன்னங்கிறதுல மணவாள மாமுனிகள் ரொம்ப சுவையா ஒரு வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கார். என்னன்னா, பெரியாழ்வார் இந்த 10 பாசுரம் ஏன் பாடினாராம்? என்ன நரக்கத்திலேருந்து காப்பாற்றணும், என்ன யமகிங்கரர்கள்டேந்து விடுவிக்கணும், அதுக்கு இல்லையா. பெருமாளுக்கு நிரந்தரமா யாரா பல்லாண்டு பாடிட்டே இருக்கணும். ஏன்னா பல்லாண்டு பாடலைன்னா பெருமாளுக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு இவருக்கு பயம். அப்படி பல்லாண்டு பாட இவர் நல்லா இருக்கணும்னா யமகிங்கரர்கள் பிடிச்சும் போயிடக்கூடாதே. அவ அங்க பிடிச்சும் போயிட்டான்னா பெருமாளுக்கு எப்படி பல்லாண்டு பாடுவார்? பெருமாளுக்கு பல்லாண்டு நிரந்தரமாக பாட வேண்டும்ங்கிறதுக்காக தன்னை யமகிங்கரர்கள்டேந்து காக்க வேண்டும்னு வேண்டி சொன்ன மாலை பத்தும். இத நாம எப்படி சேவிக்கணும்னா தூய மனத்தனராகி வல்லார். தூய மனசோடு சேவிச்சாதான் இதுக்கு பலனா. பெரியாழ்வாரே சொல்லிட்டார், தூய மனத்தனராகி வல்லார்னா சொல்ல வல்லார்னு அர்த்தம், யாரெல்லாம் சொல்கிறார்களோ. சரி, அந்த தூய மனசுனா என்னன்னு கேட்டோம். அதுக்கு மாமுனிகள் ஒரு வியாக்கியானம் பண்ணார். அடைய வேண்டிய இலக்கு பெருமாள் தான், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும், அது ஒரு தூய மனசு. பெருமாளை அடைவிக்கும் வழியும் பெருமாள் தான், வேற எதை கொண்டும் அவனை அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும், அதுவும் தூய மனசு. அடைய வேண்டிய இலக்கும் அவனே, அவனை தவிர வேற எதுவும் இல்லை. அடைவிக்கும் வழியும் அவனே, அவனை தவிர வேற எதுவும் இல்லை. இதுக்குதான் தூய மனசுன்னு பேரு. தூய மனத்தனராகி வல்லார். அந்த மனசோடு இதை யார் சொல்றாளோ அவ என்ன பண்ணுவா தெரியுமா? தூ மணிவண்ணனுக்கு, தூய, தூனா தூயன்னு அர்த்தம், மணினா நீலமணி,
தூ மணி வண்ணன், ஒரு தூய்மையான அழுக்கில்லாத நீலமணி போல் வண்ணம் கொண்ட பெருமாள் இருக்காரே, அந்த தூ மணி வண்ணனுக்கு, தூய்மையான நீலமணி போல் வண்ணம் கொண்ட பெருமாளுக்கு ஆளர்தாமே. ஆள் அப்படின்னா அடிமை, அடிமைன்னு அர்த்தம். ஆளர்தாமேனா அந்த பெருமாளுக்கு அடிமைகளாகி எல்லாரும் பெரியாழ்வாரோடு சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாட ஆரம்பிச்சிருவாளாம். மாமுனிகளின் அற்புதமான வியாக்கியானம். இந்த பூமியில இருக்கும் காலத்திலும் பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின்னு இருப்பா. அங்க போனதுக்கு அப்புறம் நித்தியசூரிகளோடு சேர்ந்து வைகுண்டநாதனுக்கு பல்லாண்டு பாடுவா. இப்படி அடிமைகளாக இருந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடும் பாக்கியத்தை பெறுவார்கள். ஆக மாயவனாக ஆச்சரியமான அழகோடு விளங்குபவன், மதுசூதனன் என்று மதுவை அழித்தது போல் அவனை அனுபவிப்பதற்கான தடைகளை போக்குபவன், மாதவன் என்று பிராட்டியின் கேள்வனாக இருப்பதால் இத்தனையும் செய்பவன், மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏறு என்னும்படியாக வேதம் படித்தவர்கள் அவன் ஆயர் குலத்துக்கு தலைவனாக எளிமையாக வந்ததைத்தான் கொண்டாடுவர். அச்சுதன்னு அடியார்களை நழுவ விடாதவன், அரங்கத்தரவணை பள்ளியான்னு பள்ளி கொண்டிருப்பவன். அந்த பெருமாள வேயர் குலத்தால் புகழப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவர் பெரியாழ்வார் விட்டு சித்தர் 10 பாசுரங்கள் பாடினார். இதை தூய மனசோடு சேவிச்சா எம்பெருமான் தூய மணிவண்ணனுக்கு அடிமைகளாக ஆகும் பாக்கியம் கிடைக்கும். மாயவனை, மதுசூதனனை, மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை, அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை, வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும், தூய மனத்தனர் ஆகிவல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே. மாயவனை, மதுசூதனனை, மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்கள் ஏற்றினை, அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை, வேயர் புகழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும், தூய மனத்தனர் ஆகி வல்லார் தூமணி வண்ணனு காளர்தாமே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord is wonderful. He destroyed the demon Madhu. He is the consort of Sri. He is praised by Vedic scholars as the chief of all the cowherds. He never forsakes his devotees and he is reclining on the serpent bed in Srirangam. Periyalvar, the chief of Srivilliputtur and one who is hailed by Moongilkudi people, praise that Lord with 10 verses in the form of a garland. Those who chant these verses with pure hearts will be blessed to become the servants of the pure blue gem-hued Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். சரி, ஏதோ சர்ப்ரைஸ் நீ. ஆமாமா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் இத்தோடு பூர்த்தி ஆயிடுச்சு இல்லையே. பெரியாழ்வார் திருமொழியில இன்னும் 4 பதிகங்கள் இருக்கு இல்லையா? 5ஆம் பத்துல ஒரு 4 திருமொழி. ஆனா அந்த பகுதிக்கெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி? மணவாள மாமுனிகள் பண்ணவர் பூர்த்தியா பண்ண வேண்டித்தானே. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணவர் இல்ல, அந்த பகுதிக்கு மட்டும் ஏன் பண்ணணும், மொத்தமா பண்ண வேண்டித்தானே. இது ஒரு பெரிய கேள்விதானே. நீங்க இன்னைக்கும் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தால் முதல் 4 பத்துகளுக்கு வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் விடுது. நிறைவாக 4 பதிகங்களுக்கு மட்டும் வியாக்கியானம், அதாவது சுமார் 400 பாட்டுக்கு மாமுனிகள் வியாக்கியானம், 40 பாட்டுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். ஏன் இப்படி பிரிச்சு பண்ணணும்? இதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த பகுதி தொடங்கும் போது அடியேனே காரணத்தை என்னன்னு விஞ்ஞாபனம் பண்றேன். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாயவனை, மதுசூதனனை, மாதவனை மறையோர்கள் ஏத்தும், மாயவனை, மதுசூதனனை, மாதவனை மறையோர்கள் ஏத்தும், ஆயர்கள் ஏத்தினை, அச்சுதனை அரங்கத்தரவணை பள்ளியானை, வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும், தூய மனத்தனர் ஆகி வல்லார் மணிவண்ணனுக்கு ஆளர்தாமே.
ஆளத்தாமே ஏ